Dear students, today we are going to see value of a polynomial. So what is a polynomial? Polynomial is a like algebraic expression and power is non-negative integers. அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ பவருங்கிறது அதாவது நெகட்டிவ் டேர்ம்ஸில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். நெகட்டிவ்லேயோ ஃப்ராக்ஷன்லேயோ வரக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா அது பாலினாமியல். ஸோ அனதர் ஒன் டெஃபினிஷன் பாலினாமியல் is a combination of terms அப்படின்னு சொல்லலாம். combination of terms. ஸோ டேர்ம்ஸுடைய காம்பினேஷனை நம்ம பாலினாமியல்னு சொல்லலாம். சிங்கிள் டேர்மாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம், டேர்ம்ஸ் பேஸ்ட் ஆன் த டேர்ம்ஸ் வச்சு சிங்கிள் டேர்ம்ஸாக இருந்துச்சுன்னா அது மோனோமியல், 2 டேர்ம்ஸாக இருந்துச்சுன்னா பைனாமியல், 3 டேர்ம்ஸாக இருந்துச்சுன்னா ட்ரைனாமியல்னு சொன்னோம். அப்போ மோர் தென் 3 டேர்ம்ஸ்க்கு பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா பாலினாமியல் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ பாலி அப்படின்னா தமிழ் என்ன அர்த்தம், பாலி அப்படின்னா ஸோ நிறையா பல வகை அப்படின்னு அர்த்தம் தான் நிறையா. அப்போ மோர் தென் 3 டேர்ம்ஸ்க்கு நம்ம என்ன சொல்லலாம், பாலினாமியல். அப்போ சிங்கிள் டேர்மை கூட நம்ம பாலினாமியல்னு சொல்லலாம்டா. மோர் தென் 3 டேர்ம்ஸாக இருந்தாலும் அது என்னது பாலினாமியல் தான். சரியா? அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2x அப்படின்னு வச்சுக்கிறோம். சரியா? 2x. ஸோ இது சிங்கிள் டேர்மாக இருக்கா, அப்போ இது நம்ம சிங்கிள் டேர்முக்கு என்ன சொன்னால் மோனோமியல்னு சொல்லலாம், இது ஒரு பாலினாமியல் கூட சொல்லிக்கலாம். சரியா? அப்போ 2 டேர்ம்ஸ் 2x + 3 பைனாமியல்னு சொல்லலாம், பாலினாமியல்னு சொல்லிக்கலாம். ஸோ அப்போ அதனால தான் நம்ம ரெஃபரன்ஷன் பாலினாமியலுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் டேர்ம்ஸ். அப்போ டேர்ம்ஸோடைய காம்பினேஷன். அப்போ ஒரு டேர்மாக இருந்தாலும் 2 டேர்ம்ஸாக இருந்தாலும் 3 டேர்ம்ஸாக இருந்தாலும் மோர் தென் 3 டேர்ம்ஸாக இருந்தாலும் அதுக்கு பேர் பாலினாமியல் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, பட் பவர் வந்து நம்மளுக்கு என்னது நெகட்டிவில் வரக்கூடாது, அவ்வளோதான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வேல்யூ ஆஃப் எ பாலினாமியல் டெஃபினிஷன் பாருங்கடா. வேல்யூ ஆஃப் எ பாலினாமியல் b of x at x is equal to a is b of a obtained on replacing x by a. இந்த ஏங்கிறது பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்ஸாக இருக்கலாம். ரியல் நம்பர்ஸ் மீன்ஸ் ஸோ ரூட்டில் வரலாம், பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ எல்லா வேல்யூலும் இந்த ஏவோட வேல்யூ என்னவாக இருக்கலாம், ரூட்லேயே வரலாம், நெகட்டிவில் வரலாம், பாசிட்டிவில் வரலாம். ரியல் நம்பர்லாம் அதான மீனிங். ஓகே, அப்போ ஏயோட வேல்யூ ரியல் நம்பரில் சேர்க்கலாம். இப்போ என்ன வேல்யூ வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரியல் நம்பர்ஸ்குள்ளே இருக்கும் இந்த ஏங்கிற வேல்யூ. இப்போ இந்த டெஃபினிஷனை பார்த்தோன்னா உங்களுக்கு புரியாது. இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். வேல்யூ ஆஃப் த பாலினாமியல் அப்படிங்கிறது நம்ம p of x. அப்போ p of xங்கிற ஒரு பாலினாமியலுக்கு எக்ஸுக்கு இங்கே ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க. அந்த எக்ஸுங்கிற வேல்யூவை இந்த பாலினாமியல் நம்ம அப்ளை பண்ணணும். எக்ஸுங்கிற வேல்யூவை இந்த பாலினாமியல் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குமா, p of a, அதாவது அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்னது ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அந்த ஆன்சரை தான் நம்ம என்ன பண்ணுறோம், வேல்யூ ஆஃப் த பாலினாமியல். அது எக்ஸுக்கு பதிலாக என்னது ஏஏ சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே வரக்கூடிய ஏஏ சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குமோ வேல்யூ ஆஃப் த பாலினாமியல். இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டால் ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த p of xங்கிற பாலினாமியல் தானே நான் f of xன்னு எடுத்திருக்கேன். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். p of x மட்டும் நம்ம சொன்னால் பாலினாமியலாக நாட் ஓன்லி b of x, f of x, g of x இந்த மாதிரி நம்ம என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அப்போ இந்த b of x தான் நம்ம இங்கே f of xன்னு எடுத்திருக்காங்க. அப்போ அவருடைய பாலினாமியல் என்ன கொடுத்துருக்காங்க, x² + 3x - 1. சரியா? இது ஒரு பாலினாமியல். ஏன்னா 3 டேர்ம்ஸாக இருந்தாலும் நான் பாலினாமியல்னு சொல்லியிருக்கிறது ட்ரைனாமியல். பட் என்னது நம்ம பாலினாமியல் கூட சொல்லிக்கலாம், ஏன்னா காம்பினேஷன் ஆஃப் டேர்ம்ஸ்ன்னு சொல்லியிருக்கல. அப்போ இது ஒரு பாலினாமியல். at x is equal to 2. இங்கே at x is equal to a கொடுத்துருக்காங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே கொஸ்டினில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க at x is equal to 2 அப்படின்னா இங்கே எக்ஸோட வேல்யூவை எதில் அப்ளை பண்ணணும், இந்த பாலினாமியல் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குமா, இங்கே b of a கிடைக்கும். அப்போ இங்கே என்ன கிடைக்கும், f of 2ன்னு கிடைக்கும். ஏன்னா இங்கே 2 தானே இருக்குது எக்ஸோட வேல்யூ. அப்போ f of 2 கிடைக்கும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஏஏ சப்ஸ்டியூட் பண்ணுறது பேர் தான் என்னது, அதாவது எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்னது, இங்கே என்ன எக்ஸோட வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டியூட் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வேல்யூ ஆஃப் த பாலினாமியல். அப்போ இங்கே எக்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2. இப்போ இந்த எக்ஸுக்கு 2ங்கிற வேல்யூவை நம்ம இந்த பாலினாமியல் அப்ளை பண்ணுறோம். அப்போ அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும், அதுதான் வேல்யூ ஆஃப் த பாலினாமியல். அப்போ f of x ரீப்ளேஸிங் 2, ஏன்னா எக்ஸுக்கு பதிலாக 2 அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸுக்கு பதிலாக இங்கே 2 அப்ளை பண்ணுங்க. எக்ஸோட வேரியபிள் எல்லாத்தையும் 2 சப்ஸ்டியூட் பண்ண. அப்போ 2² + 3 × 2 - 1. 2² 4, 3 × 2 6 - 1, 10 - 1 = 9. அப்போ f of 2 = 9. அப்போ இந்த f of 2ங்கிறதா இங்கே b of xன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸுக்கு பதிலாக a சப்ஸ்டியூட் பண்ணாலும் b of aன்னு கிடச்சிருக்கு. இங்கே எக்ஸுக்கு 2 கொடுத்தோம்னா நமக்கு f of 2. அப்போ f of 2ஓட வேல்யூ என்னவா, 9. அப்போ இதுதான் என்னது, இந்த பாலினாமியலுடைய வேல்யூ. ஓகே, அதான் வேல்யூ ஆஃப் த பாலினாமியல். வேல்யூ ஆஃப் த பாலினாமியல் அப்படிங்கிறது எக்ஸ் சப்ஸ்டியூட்டிங் பாலினாமியல். ஸோ வி கெட் த வேல்யூ. ஓகே, ஸோ எக்ஸை இந்த வேல்யூ இந்த பாலினாமியல் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்குமா, அதான் வேல்யூ ஆஃப் த பாலினாமியல் அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட்டு 0
zeros of a polynomial. This is a very very important sum, very very important. Value of a polynomial and zeros of a polynomial are both of very very important. Zeros of a polynomial அதிலேயே ஆன்சர் இருக்கு. ஒரு பாலினாமியலுக்கு வேல்யூ 0 வந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னதான் zeros of the polynomial. இப்போ பாருங்க, if the value of a polynomial is 0 for some value of the variable, then that value is known as the zeros of the polynomial. அப்படின்னா நத்திங் பட் ஒன்றுமே கிடையாதா, ஒரு பாலினாமியலுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்ல ஒரு பாலினாமியலுக்கு வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோமா, அதே மாதிரி ஒரு பாலினாமியலுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அந்த வேல்யூ வந்து எப்படி இருக்கணுமா, 0வா இருந்துச்சு அப்படின்னா அது zeros of the polynomial for some value of the variable. இந்த வேரியபிள், அதாவது வேரியபிள்னா என்னது நமக்கு தெரியும், a to z இருக்கக்கூடிய அங்கே வேரியபிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த வேரியபிளுக்கு நம்ம சம் வேல்யூ அப்படியே அங்கே வந்து எக்ஸோட வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. இந்த zeros of the polynomialக்கு எக்ஸோட வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. பட் நம்மளுக்கு வேல்யூ ஆஃப் த வேரியபிளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, எக்ஸோட வேல்யூ கொடுத்துருந்தாங்களா. ஸோ அதனால் நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். பட் இங்கே இந்த வேரியபிளுக்கு நம்மளாக தான் ஒரு வேல்யூ அப்ளை பண்ணணும். சம் வேல்யூ கொடுத்துருக்கோம். அப்போ நம்மளாக தான் ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே வரணும். ஒரு வேரியபிளுக்கு இப்போ எக்ஸ் ஃபார் 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும், 0 வருதான்னு பார்க்கணும், வரலையா அதுக்கடுத்து -1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும், 0 வருதான். இப்படி நம்மளாக தான் என்னது வேரியபிளுக்கு வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டே வரணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணி வரும்போது எந்த வேல்யூக்கு 0 கிடைக்குதோ அதுதான் zeros of the polynomial அப்படின்னு அர்த்தம். சரியா, இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா கிளியராக புரிஞ்சிடும். ஸோ பாருங்கள், p of xங்கிற ஒரு பாலினாமியல், ஒரு லீனியர் பாலினாமியல் எடுத்திருக்கேன். சரியா, அதாவது லீனியர் பாலினாமியல்னா என்ன அர்த்தம், டிகிரி 1. ஸோ இது வந்து என்னது, நம்ம டேர்ம்ஸ் வைஸாக சொல்லும்போது என்ன சொல்லலாம், டிகிரி வைஸாக சொல்லும்போது லீனியர் பாலினாமியல்னு சொல்லிட்டா. இங்கே வேரியபிள் வந்து எக்ஸோட பவர் 1 இருக்குன்னா லீனியர் பாலினாமியல். நம்ம டேர்ம்ஸ் வச்சு சொல்லும்போது பைனாமியல், ஒரு பைனாமியல், அதாவது 2 டேர்ம்ஸ் இருக்க ஒரு பைனாமியல், ஏதோ ஒரு பாலினாமியல் எடுத்திருக்கேன். அப்போ p of x is equal to 2x minus 3 சம் வேல்யூ ஆஃப் த வேரியபிள். அப்போ அந்த வேரியபிளுக்கு நம்மளாக ஒரு வேல்யூ கொடுத்து பார்க்கணும். கொடுக்கும்போது வேல்யூ அது என்ன வரணுமா, ஆன்சர் வேல்யூ ஆஃப் த வேரியபிள் இஸ் 0. என்ன வரணுமா, 0. அப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக நம்மளாக ஒரு வேல்யூ கொடுத்து பார்க்கணும். அப்போ கொடுக்கும்போது அது எந்த அந்த எக்ஸோட எந்த வேல்யூக்கு 0 கிடைக்குதோ அதுதான் zeros of the polynomial. இப்போ பாருங்கள், இங்கே எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தா நம்மளுக்கு 0 கிடைக்கும் அப்படிங்கும்போது இப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டேர்ம்ஸை நம்ம 0ன்னு எடுத்து பண்ணிக்கலாம். 2x minus 3 equal to 0ன்னு எடுத்துக்குருவோம். அப்போ தான் நம்ம எக்ஸ் வேல்யூ ஸோ ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்மால் மெத்தட். இப்போ 2x minus 3 is equal to 0. அப்போ 2x minus 3 go this side plus 3. அப்போ x is equal to 3/2. எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ இந்த எக்ஸோட வேல்யூவை கொண்டு இங்கே அப்ளை பண்ணி பார்க்கணும். சரியா, அப்போ சம் வேல்யூ ஆஃப் த வேரியபிள், இப்போ வேரியபிளுக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த வேல்யூவை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு 0 கிடைக்குதான்னு பார்க்கணும். சரியா, இப்போ பாருங்கள், நான் இங்கே போடுறேன். சரி, இங்கே அப்ளை பண்ணுறேன். p ஆஃப் இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும், 3/2. அப்போ 3/2 ஈக்குவல் டு 2 into 3/2 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்டா, எக்ஸுக்கு பதிலாக -3 ஈக்குவல் இந்த 2 கேன்சல் ஆயிருமா. அப்போ இங்கே 3 minus 3 ஈக்குவல் டு 0 கிடச்சிருச்சா இல்லையா. அப்போ zeros of the polynomial இது x p of 3/2 is a zeros of the polynomial. அப்போ x is equal to 3/2ங்கிறதா என்னது zeros of the polynomial அப்படின்னு அர்த்தம். ஸோ எக்ஸுக்கு நம்மளாம் ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும்டா, அந்த வேல்யூ வரும்போது நமக்கு எந்த வேல்யூக்கு 0 கிடைக்குதோ அந்த வேல்யூ தான் என்னது zeros of the polynomial. இப்போ எக்ஸ் வேல்யூ இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு ஈஸியான மெத்தடு. இப்போ பாருங்கள், another one example. p of x is equal to 4x minus 1ன்னு இருக்கா. இப்போ இது ஈஸியாக எக்ஸுக்கு வேல்யூ நான் கண்டுபிடிக்கிறேன். பாருங்கள், p of இங்கே -1ன்னு இருக்காடா. அப்போ பாசிட்டிவ், அப்போ நெகட்டிவ், அதோடைய ஆப்போசிட் வேல்யூவை பார்த்துக்கோங்க. -1னா +1, இங்கே மல்டிபிள் இருக்கா, அப்போ டிவைடு 4. இப்படி ஈஸியாக நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இங்கே அதே மாதிரி பாருங்கள், -3ன்னு இருக்கா, அப்போ +3ன்னு போட்டுடலாமா. இங்கே மல்டிபிள் இருக்கா, அப்போ டிவைடு. அப்போ இந்த மாதிரி ஸ்டெப்பு பண்ணாமல் கூட நம்ம எக்ஸோட வேல்யூ டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். சரியாப்பா, அப்போ எக்ஸோட வேல்யூ இந்த மாதிரி டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம்டா. நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ், இங்கே மல்டிபிள் இருக்குது, அப்போ டிவைட் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். இப்போ அந்த எக்ஸோட வேல்யூ இப்போலாம் இங்கே அப்ளை பண்ணுறேன். 4 into 1/4, எக்ஸுக்கு இப்போலாம் 1/4 -1. ஸோ இங்கே தான் அப்போ 4க்கும் 4க்கும் கேன்சல் ஆயிரும். 1 - 1 0 கிடச்சிருச்சா. அப்போ x is equal to 1/4ங்கிறது என்னது zeros of the polynomial. சரியா,
இப்போ அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே உங்களுக்கு டேரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்க. பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது. அப்போ 2 போட்டால் கண்டிப்பாக இங்கே 0 வருது. இது ஈஸியாக நம்ம எக்ஸோட வேலையை கண்டுபிடிச்சிடலாம். 2 மைனஸ் 2 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 தான் என்னது இங்கே ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். இது வந்து ஸ்மால் லீனியர் டேர்ம்ஸாக இருந்தால் இந்த மாதிரி நம்ம எக்ஸுக்கு வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் இந்த மாதிரி பாருங்கள், அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் கியூபிக்காக இருக்குது. இந்த மாதிரி கியூபிக் பாலினாமியலாக இருக்குது. ஸோ மோர் தென் 3 டேர்ம்ஸாக இருக்கும்போது இப்போ எக்ஸுக்கு நம்ம டேரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த மாதிரி பாலினாமியலாக இருந்துச்சுன்னு 2 டேர்ம்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். பைனாமியலாக இருக்கும்போது 2 டேர்ம் லீனியர் பாலினாமியல்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி 2 டேர்ம்ஸாக இருக்கும்போது நம்ம என்னது எக்ஸோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சி அதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் 0 வந்துச்சு அப்படின்னா அது ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம். சரியாம்மா? பட் இந்த மாதிரி மோர் தென் 3 டேர்ம்ஸாக இருந்தால் இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்மளாக தான் ஒவ்வொரு வேல்யூவாக கொடுத்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு 1 கொடுத்து பார்க்கணும். எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். 4 × 1 cube minus 6 × 1 square plus 3 × 1 minus 14. இப்போ 4 × 1 cube 1 தான் வரும், minus 6 1 தான் வரும், plus 3 minus 14. 4 minus 6 plus 3 minus 14. இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் இங்கே என்ன வரும்? -2 வருமா? 4 minus 6 minus 2. இங்கே 11 வருமா? -11. அப்போ என்ன ஒரு ஆன்சர்? மைனஸ் ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கும்போது மைனஸ் ஆட் பண்ணணுமா? -13. பட் நம்மளுக்கு 0 வந்தால் தான் அடுத்து ஜீரோஸ் ஆஃப் த அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 நாட் அ ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல். நாட் அ ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் போட்டுருவோம். நாட் அ ஏன்னா 0 வரல, அப்போ நாட் ஈக்குவல் டு 0க்கு ஈக்குவலாக வரல. இப்போ ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் அப்படின்னு போட்டுருவோம். இப்போ அப்போ நெக்ஸ்ட்டுக்கு முதல்ல அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டுக்கு 2 அப்ளை பண்ணி பார்க்கணும். பி ஆஃப் 2. அப்போ 2 அப்ளை பண்ணும்போது நமக்கு 0 கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கணும். சரியா? இது வந்து கியூபிக் அந்த மாதிரி மோர் தென் 3 டேர்ம்ஸாக கொடுத்தா ஒவ்வொரு வேலையும் நான் அப்ளை பண்ணும். பட் இந்த மாதிரி மோஸ்ட்லி உங்களுக்கு இது கொடுக்கறதுக்கு சான்ஸ் கிடையாது. சரியா? ஸோ அப்போ இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. 2 டேர்ம்ஸாக தான் கொடுப்பாங்க. அப்போ ஈஸியாக எக்ஸோட வேலையை நம்ம அப்படியே அப்ளை பண்ணிடலாம். சரியா? அங்கே நெகட்டிவ் இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா -2 இருந்தால் +2 போட்டு பார்க்கணும். +2 இருந்தால் -2 அப்ளை பண்ணி பார்க்கணும். இப்போ பாருங்கள், பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 9. அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? +9 இருக்கா? அப்போ -9 நம்ம அப்ளை பண்ணிடலாம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக -9 + 9. அப்போ என்ன வந்துடும்? 0 வந்துருச்சா? ஸோ இந்த தான். அப்போ எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து ஆன்சர் 0 வந்துச்சுன்னா அது ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல். வேரியபிள் சம் வேல்யூ ஆஃப் த வேரியபிள். அப்போ வேரியபிளுக்கு நம்ம சம் வேல்யூ கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ இந்த மாதிரி டேர்ம்ஸாக இருந்தால் நம்ம வேரியபிள் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். பட் இந்த மாதிரி 2 டேர்ம்ஸாக இருக்கும்போது நம்ம ஈஸியாக எக்ஸோட வேல்யூ நம்ம டேரெக்டாகவே கொடுத்துடலாம். கொடுக்கும் பொழுது வேல்யூ ஆஃப் த பாலினாமியலுடைய வேல்யூ என்ன வரணுமா? அதான் வேல்யூ ஆஃப் த பாலினாமியல். அப்போ வேல்யூ ஆஃப் த பாலினாமியல் வேல்யூ என்ன வரணுமா? 0 வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல். ஓகே? வேல்யூ ஆஃப் ஏ பாலினாமியல் அப்படின்னா அங்கே எக்ஸோட வேல்யூ கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அந்த பாலினாமியலை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல்னா எக்ஸோட வேல்யூ நம்மளாக கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அதில் பாலினாமியல் அப்ளை பண்ணும்போது 0 கிடைக்கணும். ஓகே? அதாவது ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட்டு. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு 3.7. If f of x is equal to x squared minus 4x plus 3, then find the values of f of 1, f of minus 1, f of 2, f of 3. Also find the zeros of the polynomial. சரியா? அதாவது இந்த f of xங்கிற ஒரு பாலினாமியலுக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? என்னது? f of 1 அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? நெக்ஸ்ட்டு 2 சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு 3. ஓகே? இதில் எந்த ஆன்சருக்கு நமக்கு 0 வருது? இப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் 0 வந்துச்சு அப்படின்னா ஸோ அதுதான் இந்த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல். -1 அப்ளை பண்ணும்போது 0 வருதா? அப்போ அதுதான் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல். ஓகே? அப்போ எந்த வேல்யூக்கும் நமக்கு 0 கிடைக்குதோ அது ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் நம்ம எழுதிடலாம். இப்போ பாருங்க, கிவன் f of x is equal to x squared minus 4x plus 3. ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? அப்போ தான் f of 1. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஏன்னா f of 1 அப்போ தான் கிடைக்கும். அப்போ f of 1 அப்போ எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் 1 வேல்யூ. அப்போ 1 squared minus 4 into 1 plus 3. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 0 கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு f of -1. அப்போ எக்ஸுக்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக -1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இந்த வேல்யூ இந்த பாலினாமியல் தானே அப்ளை பண்ணணும். -4 into -1 plus 3. இப்போ -1 ஸ்கொயர் என்னது? 1 தான் வரும். மைனஸ் இன்டு மைனஸ் +4 + 3. அப்போ சால்வ் பண்ணோம்னா 8. நெக்ஸ்ட்டு 2. அப்போ 2 ஸ்கொயர் இதெல்லாம் உங்களுக்குலாம் தெரியுது ஆல்ரெடி. எக்ஸுக்கு பதிலாக அப்படியே சால்வ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 3 கொடுங்க. 3 squared -4 into 3 plus 3.
அப்போ 3 ஸ்கொயர் 9 மைனஸ் 12 ப்ளஸ் 3. அப்போ இங்கே என்னது 9 மைனஸ் 12 மைனஸ் 3 ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. அப்போ எந்தெந்த வேல்யூக்கு 0 கிடைக்குதுன்னு பாருங்கள். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ங்கிற வேல்யூக்கு 0 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு 3 கொடுத்தா 0 கிடைக்குது. அப்போ ஜீரோஸ் ஆஃப் ஆனால் ஆல்சோ ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ ஜீரோ ஆஃப் த பாலினாமியல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆர் 1 and 3. அப்போ 1க்கும் 3க்கும் தான் என்ன கிடைக்குது, நம்மளுக்கு 0 கிடைக்குது. அப்போ அதுதான் என்னது ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல். ஓகே, அப்போ பாலினாமியல் ஒரு வேல்யூ கொடுக்கும்போது 0 கிடச்சிச்சு அப்படின்னா அதுதான் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல். ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் எஃப் ஆஃப் எக்ஸ் 1 and 3. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.8. ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல். ஓகே, ஜீரோஸ் ஆஃப் த நம்மளாம் வேல்யூ கண்டுபிடிக்கும். ஸோ இங்கே வந்து என்னது அவங்களே வேல்யூ கொடுத்துட்டாங்க, எக்ஸோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ இங்கே we find out the x value. அப்போ f of x is equal to 2x plus 1. அப்போ 2 டேர்ம்ஸாக தான் இருக்குது. அப்போ 2 டேர்ம்ஸாக இருந்தால் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது ஈஸியாக நம்ம பார்த்தோம். அப்போ இந்த டேர்ம்ஸ் நம்ம இந்த f of x is equal to 2x plus 1 இதை ஈக்குவல் டு 0ன்னு எடுத்து கூட நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம்டா. 2x plus 1 இந்த பக்கம் போச்சுன்னா -1. அப்போ எக்ஸோட வேல்யூ -1/2. ஸோ இந்த டேர்ம்ஸ் இல்லாமல் கூட நம்ம டேரெக்டாக பண்ண சொல்லியிருக்கேன். இங்கே +1 இருக்கா, அப்போ -1. இங்கே மல்டிப்ளை இருக்கா, டிவைடு. இங்கே மைனஸில் இருந்தால் +1 போடணும். ஓகே, அப்போ இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால -1, இங்கே மல்டிப்ளை இருக்கிறதுனால டிவைட். அப்போ டேரெக்டாக இந்த இது எழுதலாம். இது நம்மளுக்கு இது நம்ம நீட் நாட் பீடா இது நம்ம எழுதுறா இருந்தால் எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ டேரெக்டாக நம்ம இதை அப்ளை பண்ணலாம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணால் -1/2. அப்போ இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணணும். அப்போ 2 × -1/2 + 1 2 கேன்சல் ஆயிருந்தா ஏன்னா ப்ராடக்ட்டில் இருக்குது. அப்போ -1 + 1 0. அப்போ எந்த வேல்யூக்கு நமக்கு 0 கிடைக்குது, அப்போ x is equal to -1 is 0 of f of x. அப்போ இந்த வேல்யூக்கு தான் நமக்கு 0 கிடைக்குது. அப்போ இதுதான் ஜீரோஸ் ஆஃப் த எக்ஸ் நம்ம எழுதிடணும். நெக்ஸ்ட் பாருங்கள், f of x = 3x - 5. அப்போ இதை நீங்கள் டேரெக்டாகவே சொல்லிடலாம். அப்போ -5 இருக்கா, அப்போ எக்ஸோட வேல்யூ எப்படி எழுதலாம் பாருங்கள். எக்ஸோட வேல்யூ -5 இருக்காடா, அப்போ +5. இங்கே ப்ராடக்ட்டில் இருக்கா /3. அப்போ ஈஸியாக நம்ம இந்த மாதிரி ஈஸியாக சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம்டா. இந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது ஈக்குவல் டு 0ன்னு எடுத்து இது -5 இந்த பக்கம் போய் இந்த மாதிரி ஸ்டெப்பு கிடையாது. டேரெக்டாக எக்ஸோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ f of x-க்கு பதிலாக 5/3 அப்ளை பண்ணுங்கள் இந்த ஈக்குவேஷனில். இப்போ 3 × 5/3 வரும். 3 3 கேன்சல் ஆயிரும். அப்போ 5 - 1 0. அப்போ x is equal to 5/3க்கு தான் 0 வருது. அப்போ x is equal to 5/3 is the 0 of f of x. ஓகே, நெக்ஸ்ட்டு find the roots of the following polynomial equation. roots of the polynomialum value of a polynomial ரெண்டும் ஈக்குவல் தான்டா. சரியா, அங்கே எப்படி நம்ம value of a polynomial பார்த்தோம். சரி, roots of the polynomialum zeros of the polynomial ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, அங்கே எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சி நம்ம ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் கொடுக்குறோம். சரியா, இங்கே 0 வரணும். ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் என்ன கண்டுபிடிச்சோம், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம், அதை சப்ஸ்டிட் பண்ணி 0 வரணும். பட் இங்கே ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல் அப்படி கிடையாது. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா இங்கே 0 வரணும் அவசியம் கிடையாது. சரியா, ஏன்னா அதோடைய டாபிக் என்னது, ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல்னால நம்ம 0 ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இங்கே வெறும் என்னது எக்ஸோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ரூட்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியலும் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியலும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கே ஆன்சர் 0 வரணும், இங்கே நம்மளுக்கு வேல்யூ வந்தால் போதும். சரியா, இப்போ பாருங்கள் 5x - 3 = 0. அப்போ எக்ஸோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்போ 5x - 3 கோ திஸ் சைடு 3. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 3/5 வந்துடும். அவ்வளோதான். இதுதான் ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல். ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ்னால் என்னது வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். தான் நெக்ஸ்ட்டு -7 - 4x = 0. இப்போ -4x - 7 கோ திஸ் சைடு +7. ஸோ வி வாண்ட் எக்ஸ். அப்போ 7/-4 வந்துடும். நம்ம டினாமினேட்டரில் எப்போவுமே எனது நெகட்டிவ் டேர்ம்ஸ் இருக்கனால நியூமரேட்டருக்கும் -7/4. அப்போ எக்ஸோட வேல்யூ -7/4. ஜஸ்ட்டு ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல்னால் ஜஸ்ட் எக்ஸோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும்டா. ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியலுக்கு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி அதை அந்த வேல்யூவில் சப்ஸ்டிட் பண்ணும்போது என்னது அந்த பாலினாமியலை சப்ஸ்டிட் பண்ணும்போது ஆன்சர் 0 கிடைக்கணும். அப்படி 0 கிடச்சிச்சு அப்படின்னா ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல். 0 கிடைக்கலையா, நாட் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் நம்ம போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு செக் வெதர் -3 and 3 ஆர் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல். இந்த பாலினாமியலில் -3யையும் 3யையும் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு 0 கிடைக்குதா அப்படின்னு பார்க்கணும். 0 கிடச்சிச்சு அப்படின்னா -3 and 3 ஆர் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ f of x இந்த பாலினாமியல் நம்ம f of xன்னு எடுத்துருக்கேன். அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு -3 சப்ஸ்டிட் பண்ணுவோம், ஆஃப்டர் 3 சப்ஸ்டிட் பண்ணுவோம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக நான் -3 சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ -3² -9 -3² என்னது 9 தான் வரும். 9 - 9 0. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 3 சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ 3² என்னது எப்போவுமே பவர் ஈவனில் இருந்துச்சு அப்படின்னா, ஈவன் நம்பரில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ப்ளஸில் தான் வரும். இங்கே நெகட்டிவில் இருந்து ஆட் நம்பரில் இருந்துச்சுன்னா நெகட்டிவில் வரும்.
அப்போ 3 ஸ்கொயர் -9 3 ஸ்கொயர் 9 -1 0. அப்போ ரெண்டுமே 0 வர்றதுனால -3 and 3 are zeros of the polynomial. இந்த x squared -9க்கு இது வந்து zeros of the polynomial வருது. ஏன்னா ஆன்சர் 0 வருது. ஓகே, இப்போ எக்ஸசைஸ் 3.2ல ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எ பாலினாமியல் f of y is equal to 6y minus 3y squared plus 3. இங்கே y வேரியபிள் வந்து இங்கே y டேர்ம்ஸில் கொடுத்ததுனால f of yன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒய்க்கு பதிலாக இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும்டா. சப்ஸ்டியூட் பண்ணால் ஒரு ஆன்சர் வருமா, அதான் வேல்யூ ஆஃப் த பாலினாமியல்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஒய்க்கு இங்கே 0 வரணும் அவசியம் கிடையாது, ஏன்னா ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் கொடுக்கல, வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். நெக்ஸ்ட் ஒய்க்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒய்க்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் என்ன உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குதோ அதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஒன் மட்டும் பாருங்கள். ஒய்க்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணால் அப்போ என்ன ஒரு f of 1, இந்த இடத்துல f of 1 is equal to 6 into 1 minus 3 into 1 square plus 3. அப்போ 6 minus 3 1 squared 1 தான் வரும் plus 3. அப்போ -3 plus 3 கேன்சல் ஆன்சர் 0. ஸோ இந்த மாதிரி y is equal to -1 கண்டுபிடிக்கணும், y is equal to 0 கண்டுபிடிக்கணும். ஓகே, next if f of b of x if b of x is equal to x squared minus 2 root 2x plus 1, find b of 2 root 2 அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே எக்ஸுக்கு பதிலாக இந்த 2 root 2 இருக்குன்னு அர்த்தம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக இந்த 2 root 2 சப்ஸ்டியூட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, இப்போ பாருங்கள் அதை நான் சால்வ் பண்ணியிருக்கேன். p of x is equal to x squared minus 2 root 2x plus 1 அப்படின்னா p of இங்கே இந்த இடத்துல என்ன இருக்குன்னு அர்த்தம், p of x. அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது 2 root 2 சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 2 root 2 இது எல்லாத்துலேயும் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 root 2 ஹோல் ஸ்கொயர் minus 2 root 2 இது அப்படியே தான் எழுதணும். எக்ஸுக்கு பதிலாக 2 root 2 plus 1. ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் இருக்கனால அவங்கள தனித்தனியாக நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 ஸ்கொயர் பண்ணால் 4, root 2 ஸ்கொயர் பண்ணால் 2. நம்ம ரியல் நம்பர்ஸில் பார்த்தோம்ல, root 2 ஸ்கொயர் பண்ணால் 2. இப்போ இதை தனித்தனியாக பண்ணுவோம். 2y 2y மல்டிப்ளை பண்ணிடணும், root 2y மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 2s are 4, root 2 2 தான் வரும் ப்ளஸ் 1. அப்போ 4 2s are 8, இங்கேயே 4 2s are -8 வரும் ப்ளஸ் 1. அப்போ +8 to -8 ஆன்சர் வரும். ஆன்சர் என்ன வரும் 1. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரியா, கண்டிப்பாக அந்த கொஸ்டின் எக்ஸாம்க்கு வரும். ஜஸ்ட்டு அந்த பாலினாமியலை எக்ஸோட வேல்யூ நம்ம அப்ளை பண்ணுறோம். உங்களே எக்ஸு டேரெக்டாக இன்டெரக்டாக கொடுத்துட்டாங்க. p of 2 root 2 அப்போ அப்ளை பண்ணும்போது ஆன்சர் 1 கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங். ஃபைண்ட் த ஜீரோஸ் அவங்களுக்கு தெரியும். ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியும். எப்படி கண்டுபிடிப்போம், அந்த வேரியபிளுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். வேரியபிளுடைய என்னது வேரியபிளுக்கு நம்ம சம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ எந்த வேரியபிளுக்கு 0 ஆன்சர் கிடைக்கிதோ அதான் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல். அதாவது அங்கே என்ன வேரியபிள் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சு அதை அந்த பாலினாமியலை சப்ஸ்டியூட் பண்ணால் 0 கிடைக்கும். ஓகே, ஓகே. ஸோ சி ஃபஸ்ட்டு சம் p of x is equal to x minus 3. அப்போ இங்கே எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தா நமக்கு 0 கிடைக்கும்டா, 3. இது ஈஸியாக கண்டுபிடிச்சல. எக்ஸுக்கு இந்த இடத்துல என்னது -3 இருக்குது. அப்போ +3 கொடுத்தோம்னா கண்டிப்பாக என்னது 0 ஆயிரும். அப்போ x is equal to 3 is 0 zeros of p of x அப்படின்னு நம்ம போட்டுடலாம். சரியா, x is equal to 3 is zeros of p of x அப்படின்னு போட்டுருவோம். இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், +5 இருக்கா, இங்கே எக்ஸோட வேல்யூ பாருங்கள் +5 இருக்கப்போ -5, இங்கே மல்டிபிள் 2ல் இருக்க அப்போ டிவைட் 2. அப்போ எக்ஸுக்கு இந்த -5/2 அப்ளை பண்ணிங்கன்னா 0 கிடச்சிரும். அப்போ x is equal to -5/2 is zeros of the polynomial. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே 3/2ன்னு வரும், -3ன்னு இருக்குது. அப்போ 3 எக்ஸோட வேல்யூ மல்டிப்ளை இருக்குது 2. ஸோ இந்த மாதிரி எக்ஸோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இப்போ ஃபோர்த்து சம் பாருங்கடா. f of z is equal to 8z. இங்கே வேரியபிள் என்னவா இருக்குது, z இருக்குது. அப்போ இஜட்டோட வேல்யூ இங்கே நம்ம என்ன அப்ளை பண்ணால் நமக்கு 0 கிடைக்கும். நல்லா இது மல்டிப்பிள் இருக்குது. அப்போ மல்டிப்பிளில் கண்டிப்பாக இஜட்டுக்கு 0 வேல்யூ கொடுத்தா தானே இது 0 ஆகுது. இப்போ டேரெக்டாக கூட பண்ணிடலாம்டா. இல்லை அப்படின்னா இது ஈக்குவல் டு 0ன்னு எடுத்து நான் சால்வ் பண்ணியிருக்கேன். அப்போ 8z is equal to 0, z is equal to 0/8 0. அப்போ z is equal to 0 is the zeros of f of z. அப்போ z is equal to 0 கொடுத்தா இஜட்டுக்கு நம்ம 0 கொடுத்தா தான் இந்த டேர்ம்ஸு ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியலாக நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த டேர்ம்ஸ் இல்லாமல் கூட நம்ம எப்படி பண்ணலாம் ஈஸியாக f of z is equal to 8z. இங்கேயே நம்மளுக்கு தெரியும் மல்டிப்பிள் இருக்குது. அப்போ இஜட்டுக்கு கண்டிப்பாக 0 கொடுத்தா தான் இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாக 0 ஆகும். இந்த டேர்ம் f of z 0 ஆகும். அப்போ f of 0 is equal to 8 into 0 is equal to 0. ஸோ இந்த மாதிரி நம்ம ஷார்ட்டாக பண்ணிக்கலாம். இல்லை இந்த டேர்ம் ஒரு ஈக்குவல் டு 0ன்னு எடுத்து நம்ம z வேல்யூ கண்டுபிடிச்சா நம்ம ஜீரோஸ் ஆஃப் f of zன்னு போட்டுக்கலாம்.
நெக்ஸ்ட் பாருங்கள் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் தான். அப்போ ஏங்கிறது நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா ஏங்கிறது ஜீரோ வரக்கூடாது. அப்போ எக்ஸுங்கிறது வரலாம், ஏங்கிறது வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்னது இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்னது ஜீரோ கொடுத்தா கண்டிப்பாக அது ஜீரோ ஆயிருமா? அப்போ பாருங்கள் இப்போ ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்திருக்கேன். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பை ஏ ஜீரோ. அப்போ எப்படி எழுதலாம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இஸ் த ஜீரோஸ் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிடலாம் ஆன்சர். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இஸ் த ஜீரோஸ் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த டேர்ம்ஸ் இல்லாமல் கூட நம்ம டேரெக்டாக எழுதலாம்டா. இந்த மாதிரி நம்ம டேரெக்டாக எழுதலாம். இதுனா ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டு எக்ஸுக்கு வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அது மாதிரி எழுதியிருக்கேன். இங்கேயே நம்மளுக்கு தெரியும் எக்ஸுக்கு ஜீரோ கொடுத்தா தான் இந்த டேர்ம்ஸ் ஜீரோ ஆகும் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா பிகாஸ் மல்டிபிள் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள் ஹச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. இப்போ இங்கே ஏ வந்து ஜீரோவை வரக்கூடாதான், ஏயும் பியும் ரியல் நம்பர்ஸில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ ஏங்கிறது ஜீரோ டேர்ம்ஸ். அப்போ இப்போ இங்கே வேரியபிள் ஏ எக்ஸு பி எல்லாமே நீ வேரியபிள் நினச்சிருப்பீங்க. ஏன்னா அல்ஃபபெட் லெட்டர் தானே இருக்குது அப்படிங்கிறப்ப இங்கே த்ரீ வேரியபிள் இருக்கிறனால அவங்களையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க பாருங்கள். அப்போ எது இதில் வேரியபிள் நம்மளுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். அதனால தான் ஏங்கிறது ஜீரோவாக போடக்கூடாது அப்படின்னா இது வேரியபிள் கிடையாதுன்னு அர்த்தம். இதுவும் வேரியபிள் கிடையாது. பட் அப்போ எதான் வேரியபிள்? எக்ஸுங்க தான் வேரியபிள். அப்போ இங்கே எக்ஸுக்கு நம்ம எப்படி டேரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம்னு நம்ம பார்த்துப்போமா? நல்லா கவனிங்க. இங்கே டேரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம்டா. எக்ஸுக்கு ஈக்குவல் டு ஜீரோ போட்டு கண்டுபிடிக்கலாம். டேரெக்டாக எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ எக்ஸுக்கு நான் டேரெக்டாக இங்கே ப்ளஸ் பின்னு இருக்கா, அப்போ மைனஸ் பி அப்படி தான் நம்ம போட்டிருப்போம். இங்கே மல்டிபிள் இருக்கா ஏ, அப்போ டிவைட் ஏ. இப்போ எக்ஸுக்கு பதில் அப்ளை பண்ணுவோமா? ஏ இன்ட்டு மைனஸ் பி பை ஏ ப்ளஸ் பி. அப்போ ஏயும் கேன்சல் ஆயிருமா? அப்போ மைனஸ் பி ப்ளஸ் பி ஜீரோ. அப்போ எந்த டேர்ம்ஸுக்கு ஜீரோ கிடைக்குது? மைனஸ் பி பை ஏக்கு தான் ஜீரோ கிடைக்குது. அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ இதை லாஸ்ட்டில் இதை எப்படி எழுதலான்னு பாருங்கள். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ இஸ் ஜீரோஸ் ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம ஆன்சர் எழுதி முடிச்சிடலாம். அப்போ எக்ஸுக்கு மைனஸ் பி பை ஏ போட்டால் தான் ஜீரோ கிடைக்குது நம்மளுக்கு. அப்போ இந்த எக்ஸ் வழி நம்ம எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலான்னு பார்த்தோம். ஓகே, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை இஸ் ஜீரோ ஹச் ஆஃப் எக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம். ஃபைண்ட் த ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல். இதுக்கு நம்ம எக்ஸ் வழி கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ் வழி கண்டுபிடிக்கிறது இந்த மெத்தட் மாதிரியே. ஓகே, இதே மாதிரி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த எக்ஸாம்பிள் 3.9. ஃபிஃப்த்து சம். வெரிஃபை வெதர் த ஃபாலோயிங் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் இண்டிகேட் அகேன்ஸ்ட் தம் ஆர் நாட். அதாவது இங்கே எக்ஸோக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்கடா. இந்த எக்ஸோட வேல்யூவை இந்த பாலினாமியல் அப்ளை பண்ணும்போது எந்த பாலினாமியலுக்கு ஜீரோ கிடைக்குதோ அது ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் போடுங்க. எதுக்கு ஜீரோ கிடைக்கல, எந்த இப்போ எக்ஸுக்கு பதிலாக 1/2 அப்ளை பண்ணுறீங்க, ஜீரோ கிடைக்கல அப்படின்னா நாட் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் போட்டுருங்க. சரியா? இப்போ அதில் ஃபிஃப்த்து சம்மில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 2x minus 1. அப்போ எக்ஸுக்கு பதிலாக நான் வேல்யூ கொடுத்துட்டாங்க அவங்களே. அப்போ எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ பி ஆஃப் 1/2 is equal to 2 into 1/2 minus 1. அப்போ 2 கேன்சல் ஆயிரும். அப்போ 1 minus 1 0 கிடச்சிடும். அப்போ x is equal to 1/2 ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல். நெக்ஸ்ட்டு x is equal to 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அப்ளை பண்ணும்போது 0 கிடைக்குது. அதனால ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல். ஸோ சம் வேரியபிள் இங்கே கொடுக்கும்போது சில இதுக்கு 0 வராமல் இருக்கும். சரியா? அப்போ 0 வரலை அப்படின்னா நாட் அ ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். வெரிஃபை தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ மற்ற சம்மெல்லாம் நீங்களே பண்ணிடுங்க. அங்கே என்ன எக்ஸுக்கு வெளியே கொடுத்தாங்களோ அந்த பாலினாமியல் அப்ளை பண்ணிடுங்க. 0 கிடச்சிச்சுன்னா ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் போட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு அதிலே ஃபோர்த்து சம் பாருங்கள். பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 4 வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ம் வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3யும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4க்கு சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம். அப்போ பி ஆஃப் 4 இஸ் ஈக்குவல் டு 4 + 3 × 4 - 4ன்னு வரும். அப்போ 4 - 0. இப்போ 0வோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 கொடுத்தா தான் 0 கிடைக்குது. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 is 0. நெக்ஸ்ட்டு வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இப்போ -3 கொடுக்கும்போது இந்த டேர்ம் 0 ஆயிரும். இப்போ 0 இஸ் மல்டிப்ளை எனிதிங் நம்பர் 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3 is 0. ஸோ இதுதான் ஃபோர்த்து சம் மெத்தட். ஓகே, ஓகே, ஃபோர்த்து சம் பார்த்தோம். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 4 சப்ஸ்டிட் பண்ணுங்கள், 0 கிடைக்கும். நெக்ஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக -3 அப்ளை பண்ணினா 0 கிடைச்சிடும். ஸோ அதுதான் இப்போ நம்ம இதில் சால்வ் பண்ணி பார்த்தோம். ஓகே, எப்படி நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 6. ஸோ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஜீரோ ஆஃப் த பாலினாமியல் ரெப்ரசன்ட் பை தென் த கிராஃப். அதாவது இந்த கிராஃபில் நம்பர் ஆஃப் ஜீரோஸ், எத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் திஸ் ஒன் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ், திஸ் ஒன் இஸ் ஒய் ஆக்சிஸ். அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் எத்தனை பாயிண்ட்டு இன்டர்செக்ட் ஆகுது, எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் பார்க்கணும். அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் அந்த கர்வ் இன்டர்செக்ட் ஆகும்ல,
curve intersect x-axis at two places. இங்கே பாருங்க curve இருக்குல்ல curve, இந்த curveங்கிறது x-axisல எத்தனை பிளேசஸில் நம்மளுக்கு இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். x-axisல மட்டும் அப்போ பாருங்க 1 2, அப்போ 2 பிளேசஸில் இன்டர்செக்ட் ஆகுதுனால அப்போ நம்பர் ஆஃப் ஜீரோங்கிறது இதுக்கு 2. ஓகே, இப்போ இங்கே பாருங்க, இப்போ x-axisல மட்டும் தான் பார்க்கணும். இந்த இருக்குது x-axisல கர்வில் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய எத்தனை பிளேஸ்ன்னு பாருங்கள் 1 2 3, அப்போ இங்கே நம்பர் ஆஃப் ஜீரோ 3. ஸோ x-axisல கர்வ் வந்து எத்தனை பிளேசஸில் இன்டர்செக்ட் ஆகுது இங்கே பாருங்கள். இங்கே x-axisல இன்டர்செக்ட் ஆகுதா? நோ. பட் y-axisல தான் இன்டர்செக்ட் ஆகுது, அப்போ இதுக்கு 0. அப்போ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட வேண்டியது. இங்கே x-axisல மட்டும் பார்க்கணும். கர்வில் எங்கிட்ட ஒரே ஒரு பிளேஸில் தான் இது y பிளேசஸ் வந்துடும், இது ஒரே. அப்போ ஆன்சர் இஸ் 1. இங்கே x-axisல ஒரே ஒரு பிளேஸில் தான் இன்டர்செக்ட் ஆகுது, அப்போ ஆன்சர் இஸ் இங்கே 1. ஸோ இப்படி தான் நம்பர் ஆஃப் ஜீரோ கண்டுபிடிக்கணும்டா. x-axisல எத்தனை பிளேசஸில் என்னது கர்வ் வந்து x-axisல எத்தனை பிளேஸில் இன்டர்செக்ட் ஆகுது, அதான் அந்த நம்பர் ஆஃப் ஜீரோ. ஓகே, நெக்ஸ்ட்டு ரிமைண்டர் தியரம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ we will see remainder theorem.